சார் நீ சொல்றது உண்மையா? ஆமா சார். என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவனா? உன் மூஞ்சிலையும் தீச்சங்கைய வைக்க. என்னடி மூஞ்சிலாம் கைய வைக்கிற? கைய வைக்கிறனா? கைய மட்டும் காலை வைப்பண்டா. நான் யாருன்னு தெரியாம மோதிக்கிருக்க. என்ன அடிச்சதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். சொல்லு, எதுக்கு அடிச்ச? சொல்றியா இல்லையா? எதுக்கு அடிச்ச? சொல்லுடா. கேக்குறல்ல, வாய் திறந்து சொல்லுடா. அம்மா நான் சொல்றேம்மா, அந்த ரகசியத்தை நான் சொல்றேன். திருட்டு வலையில சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்துல குடிச்சு கும்மாளம் போடுறாமா. எப்படி பணம் வந்துச்சுன்னு கேட்டா என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாமா. இந்த நியாயத்தை நீங்க கேளுங்கம்மா. ஓஹோ, சொல்லுடா. எப்படி வந்துச்சு அம்புட்டு காசு? எப்படிடா வந்துச்சு? சொல்லு. ஆமா, பெரிய வைஜெயந்தி ஐபிஎஸ். இவ கேட்ட உடனே நாங்க நடுங்கிக்கிட்டு சொல்லிடணுமா? எப்படி சொல்ல வைக்கிறேன்னு மட்டும் பாருடா. சொல்லு. இந்த காசு எப்படி வந்து? சொல்லுடா. யார் கூடயே பேச? சொல்லு. சொல்லிடுறேன். என்னடா பண்ணீங்க? என்னடா பண்ணீங்க? கேக்குறல்ல, சொல்லு. கட்டு பீடி வாங்க கூட காசு இல்லாத நாய்ங்க 4 நாளா ஊருக்குள்ள இம்புட்டு ஆட்டம் ஆடுறீங்களேன்னு பார்த்தா இப்பதானே தெரியுது ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு. என்னடா பண்ணீங்க? சொல்றியா இல்ல தோலை உரிக்கணுமா? இல்லம்மா, நாங்க எந்த தப்பும் பண்ணலமா. ஏய், உண்மைய சொல்லுங்க. சமீபத்துல இந்த ஏரியால ஒரு கொலை நடந்திருக்கு. அப்பாவியான தாமரைய கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அத பண்ணது நீங்க தானே? மரியாதையா உண்மைய சொல்லுங்கடா. நீங்க தானே? சொல்லுடா. எங்களுக்கு எதுவும் தெரியாது. சொல்றா. எங்களுக்கு எதுவும் தெரியாதுமா. தெரியாது. உண்மையிலே தெரியாதுமா. தெரியாது. சத்தியமா தெரியாதுமா. அத்தை, என்ன இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காக்கு. இவங்க எல்லாம் இப்பவே சந்தர்ப்பம் வேற இருந்து வேணா. பொறு வைரமாலா, உண்மை என்னன்னு தெரியாம இவனுங்க உசுரு இவ்வளவு சீக்கிரம் போக கூடாது. டேய் அல்லக்கை நாய்ங்களா, உண்மைய சொல்லிட்டீங்கன்னு வெய்யு, கோட்ல என்ன பிரியாணி என்ன அதுக்கு மேலேயே நாங்க தருவோம். உண்மைய சொல்லல உங்க பொணக்க
நாய் சாப்பிடும், நரி சாப்பிடும். கண்டும் துண்டமா விட்டு காட்டுல போட்டுருவேன். வசதி எப்படி? வலிக்காம சாகணுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைப்பட்டு சாகணுமா? சொல்லு, சொல்றா. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. ஏய், சொல்ல மாட்ட? நீ சொல்ல மாட்ட? நீயும் சொல்ல மாட்ட? ஏய், அடிச்சு நொறுக்குங்கடி. எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நம்புங்கம்மா. எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நிப்பாட்டு, நிப்பாட்டு. இப்படி அடிச்சா கேட்க மாட்டாங்க. இப்ப சொல்லு, உன் உசுரு கொஞ்சம் கொஞ்சமா போனமா இல்ல ஒரேடியா போனமா? இப்ப சொல்லு, சொல்லு 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 சொல்லு. என்ன நடந்துச்சு நான் சொல்லிடுறேம்மா. இப்ப சொல்லுடா, சொல்லு. அந்த அம்சமணிதான் கை நிறைய காசு கொடுத்து எங்களை ஏறி விட்டுச்சுமா. என்னது? அம்சமணி அத்தை ஏன் விட்டுச்சா? என்னடா சொல்ற? ஆமாமா. என் நகை அம்முட்டியும் அடகு வச்சு இந்த காசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாடா உன் பங்கு. என் தம்பி என்னை கேட்ட கேள்விக்கு அந்த சிறுக்கி அந்த வீட்டுல இருக்கக்கூடாது, அவ எந்த தடையமும் இருக்கக்கூடாது. ஏதாவது வேலையை சொதப்புனீங்க, இந்த அம்சமணி யாரையும் உசுரோட விட மாட்டான். அம்சமணி அக்கா தான் கை நிறைய காசு கொடுத்து இந்த காரியத்தை பண்ண சொல்லுச்சுமா. எங்களை விட்டுருங்கம்மா. நாங்க தான் உண்மையை சொல்லிட்டோம்லம்மா. நாங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவங்கம்மா. விட்டுருங்கம்மா எங்களை. டேய், சித்தப்பா திருந்தி மனுஷனா வாழ நேரத்துல இப்படி கொண்டு மாட்டீங்களேடா, கொலை வர பாவிகளா. இவதான் ஏதோ புரியாம பேசிக்கிருக்கா. நீங்களும் ஆள் ஆளுக்கு கையில கத்தியும் கம்புமா வச்சு மிரட்டிக்கு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. உனக்கு தெரியாது? நீ எல்லாம் பொம்பளையாடி. ஒரு சின்ன பொண்ண புதுசா கல்யாணம் இருக்குன்னு கூட பார்க்காம ஆளுங்களை வச்சு எப்படி அசிங்கம் பண்ணிருக்க? உன் கூட பிறந்த தமிழ் பொண்டாட்டி தானடி. உனக்கு என்னடி பாவம் பண்ணா? நீ திங்கிற சோத்துலியா மண்டலி போட்டா? ஏன் அப்படி செஞ்ச? ஐயோ ஐயோ, கழுத்த அறுத்துருவேன். சொல்லுடி, சொல்லு. தலை துண்டா போணுமா இல்ல உண்மையை சொல்றியா? சொல்லுடி. சொல்லுங்கறல. சொல்றேன் சொல்லுறேன். என்னை விட்டுருமா வைரம். ஆத்திர அவசரத்துல ஏதோ புத்தி கெட்டு போய் செஞ்சு போட்டாண்டி வைரமாலா. என்னைய விட்டுடுறி. கத்தி எடுக்க சொல்றீ, உன் கால்ல கூட விழற வைரம். கத்தி எடுக்க சொல்றீமா? நடந்தது சொல்லுங்கறல. சொல்லிடுறேன். எனக்கும் பவளத்துக்கும் இடைஞ்சலா இருந்தவ அந்த தாமரை. அவ வேணாம்டான்னு சொன்னதுக்காக
அக்கான்னு கூட பார்க்காம என்னைய அவன் முன்னாலேயே வச்சு அடிச்சு ஏதோ ஒரு சிரிக்கைக்காக கூட பிறந்தவனை அடிச்சு போட்டான்னு ஆத்திரத்துல நான் தப்பு பண்ணிவிட்டேன். எனக்கு பிள்ளையும் இல்ல புருஷனும் இல்ல. எங்க கூட பிறந்த தம்பியை என்னை விட்டு போயிடுவானோன்னு சொல்லி நான் ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்து அவனை அடிச்சு பயமுறுத்தி அங்கிருந்து 10 விட தாண்டி சொன்னேன். அந்த எடுப்பட்ட பயலுக எப்படி அடிச்சு தொங்க விடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. நீ நம்ம வம்சத்து பொண்ணா? ஏடி கூட பிறந்த தம்பி அவன் பொழப்ப கெடுத்துட்டியடி. நீ மிருகண்டி. எந்த ஊரையும் இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்ல. இந்த பாவம் ஒண்ணு சும்மாவே விடாது. இங்க பாரு, உனக்கு தண்டனை நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லடி. அணு அணுவா நீ செஞ்ச பாவத்தை நினைச்சு 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 பேயா அலையணும்டி. நீயே சாகணும். போ போ போடி ஓடி போ. புறம்போக்கு நாய்களா ஏதோ வழிப்பறி திருட்டு அப்பப்ப உள்ள வந்துட்டு 4 மாசம் 5 மாசம் உள்ள இருந்து ஜாமீன்ல வெளியே வைக்கிறீங்க. ஏற்கனவே 7-8 கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு உங்களை தேடிட்டு இருக்கேன். இப்ப 9வது கேஸா ரேப் பண்ணுறா? அப்ப எல்லாம் 6 மாசமா 7 மாசமா எப்படியாச்சும் வெளியே வந்துடலாம். ரேப் பண்ணுறதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? உங்களை மாதிரி அக்யூஸ்ட்ல வெளியே நடமாடுறது தப்புடா. உங்களெல்லாம் நடு ரோட்ல ஓட விட்டு என்கவுண்டர் சுடுத்தங்கடா. கையில லத்தி நல்லா தானே இருக்கு, உடையில இல்ல. சும்மா நிக்கிற வாங்க சம்பளத்துக்கு வேலையை பாரியா? சித்தப்பா 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 என்ன சித்தப்பா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உன்னை எங்கெங்க தென்னு தெரியுமா? சித்தப்பா அனாதையாக்கிட்டு போயிட்டாலும் எனக்கு கல்யாணம் காட்சி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. வைரம் நினைச்ச வாழ்க்கை இப்படி அநியாயமா பிடிக்க போட்டாங்களே. நான் குடிக்க கூடாது, கெட்டது செய்யக்கூடாது, சண்டைத்தனம் பண்ணக்கூடாது என்னெல்லாம் சத்தியம் வாங்கினாலே அந்த மகாராசி நீ மனுஷனாக்கம் நினைச்சவப்பா. அந்த மகாராசி அநியாயமா எரிச்சு விட்டாங்க. சின்ன மகாராசி எழுச்சு என் வாழ்க்கையில சந்தோஷம் விடுறதே இல்லாம செஞ்சு விட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரிஞ்சுட்டு வச்சுக்க, அவங்கள அழிக்காம விட மாட்டேன். எனக்கு தெரியும் சித்தப்பா. யாரு யாரு உங்க சின்ன வாழ்க்கை சீரழிச்சது? அக்கா அம்சமணி.
கொஞ்சம் விடுமா மாப்ள மாப்ள விடுமா சொல்ற கேளு மாப்ள நீ பேச புடி ஒண்ணு பேசி கேளு பொறுடா கொஞ்சம் சொல்ற கேளு மாப்ள மாப்ள அரியமா கொண்டுடே எல்லாம் தெரியும் நான் சொல்றேன் நடந்து கொண்டுட்டாங்க அவளை வச்சாம விட மாட்டேன் எல்லாம் தெரியும் மாப்ள மாமா சொல்ற கேளு நடந்து தெரிஞ்சு வச்சுக்க நீ நடுவுல கொண்டு போய் அவளை வெச்சு விடு மாப்ள நீ விடுமா மாப்ள மாமா சொல்ற கேளு கொஞ்சம் பொறுமையாரு எல்லாம் கேள்விப்பட்ட மாப்ள ஏ ரத்த கொதிக்குது வலி விடு கத்துக்கறா சொல்ற கேளு கேளு மாப்ள கொஞ்சம் விடுடா கேளு மாப்ள அநியாயமா போட்டாச்சு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணி அழுத்தம் விட்டுட்டா பாபு அவளை கூட படுத்தவன் ஒண்ணு பேசி விடுறாய் இனி வழி விடு பாபு ஒண்ணு கேள்வி தெரியும் இருக்கு எல்லாம் சுத்தாச்சு கேள்விப்பட்ட கொஞ்சம் பொறுமையா மட்டும் இரு மாப்ள ஏய் என்னை விடு கான்ஸ்டபிள் இவளை ஜீப்ல என்னையா நாலு பேர்த்த விட்டு நாமளை கெடுத்து நாசம் பண்ணவன் எந்த காலம் அப்படி செய்வாரா மாடு கட்டவாவ எனக்கு அவனுக்கு கொஞ்சம் போடுறா எல்லாம் பேசிக்க விடா ஏய் ஓவரா பேசி வச்சுக்க உங்களுக்கு போட்டு முட்டி குட்டி தள்ளுவேன் போடி ஜீப்ல போடி அப்பா விடுங்க ஏய் என்னை விடு விடுங்கறல ஏய் ஏறு ஏற முடியாதியா என்ன கான்ஸ்டபிள் ஏத்துங்க யோர கொண்டுட்டு போய்க்கிறீங்களா ஏய் இங்க ரொம்ப பண்ணா ஒண்ணுக்கு உள்ள போடு போ விடுங்கறல ஏய் ஏண்டா பணத்தை வாங்கிக்கிட்டு என்னைய காட்டி கொடுத்துட்டீங்க உங்களெல்லாம் உசுரோடவே விடக்கூடாது ஏண்டா உன்னைய என்ன கல்யாணத்துல என் பேரு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா என்ன போங்க பணத்தை வாங்கிக்கிட்டு பண்ணைக்கு போய் 4 காட்டு காட்டிட்டு வாங்கடாண்டா அவளை இப்படி மோப்பம் பிடிச்சு போட்டு எனக்கு இப்படி கொலகாரி பட்டத்தை வாங்கி கொடுத்து போட்டீங்களேடா ஒரு பொம்பளை பிள்ளை உசுரை எடுத்துட்டு வந்துட்டீங்களேடா நான் கொடுத்த காசுக்கு மஞ்சள் குடிச்சு போட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா கேட்டு போங்கடா என் மூஞ்சிலே முழிக்காதீங்க ஐயோ எனக்கு கேட்ட ஒண்ணும் இல்லன்னு சொல்லி என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே அத்தே எனக்கு இருந்தவன் என் தம்பி ஒருத்தன் அவனுக்கு துணையா இருக்கணும்னு நினைச்சு அவன் துணையா அத்து விட்டேனே அத்து டேய் ஏன் போங்கடா வந்துரு மேல எல்லாம் கை வச்சுக்கிட்டு ஏய் இருக்கீங்களா காலையே வைப்ப என்ன ஓவரா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க நீ பேசுறதுக்கு இது என்ன உன் வீடு நினைச்சியா ஏமா கான்ஸ்டபிள் வா உள்ள போடு போடி உசுருக்கு சேதாரம் இல்லாம அந்த பிள்ளைய அடிச்சு விரட்டிங்க தானே நான் சொன்னேன் இப்படி அவளை கெடுத்து நாட்டுக்கிட்ட தொங்குற மாதிரி செஞ்சு போட்டீங்களேடா பாவீங்களா இந்த அம்சமணி சாராயம் காத்துல கஞ்சா விக்கல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சண்டை கூட போட்டிருக்கேன்டா இப்படி என் மேல கொலை பழிய போட்டு என் குடும்பத்தையே நாசமாக்கி போட்டீங்களேடா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசமா போவீங்க விளங்கவே மாட்டீங்கடா காப்பாத்த நான் எப்படி பாடுபட்டிருப்பேன் அப்படித்தானடா அவளும் நினைச்சு செத்து போயிருப்பா ஏய் உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்களே இல்லையாடா கஞ்சிக்கு செத்தவங்களா ஒரு பொம்பளை ருசி பார்க்க ஏன் காசுதான் கிடைச்சதா பாவீங்களா நீங்க நாசமா போவீங்க